கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த வெள்ளியங்காடு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் டிடிஎஃப் வாசன். வைகுந்த வாசன் என்ற இயற்பெயரை கொண்ட டிடிஎஃப் வாசன் அவரது தந்தை வெங்கடாச்சலம் மறைவுக்கு பிறகு அவருடைய மோட்டார் சைக்கிளை எடுத்து அவ்வப்பொழுது ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. பைக் ஓட்டுவது மிகவும் பிடிக்க போகவே தொடர்ந்து அதிக விலை கொடுத்து பைக் வாங்குவது, ரிஸ்க் நிறைந்த பைக் சாகசங்களை மேற்கொள்வது என பயணத்தை தொடங்கிய டிடிஎஃப் யூடியூப் பக்கத்தை தொடங்கி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார். 2K கிட்ஸ் வரையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிய டிடிஎஃப் வாசனின் வீடியோக்களை கண்டு பெற்றோர் பதறி போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் அண்மையில் காஞ்சிபுரம் வழியே மகாராஷ்டிரா செல்லும் வழியில் வீலிங் செய்து சாலை விபத்தில் சிக்கி காயங்களுக்குள்ளானார் டிடிஎஃப். வாசனின் பிணை மனு 3 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பிணை கிடைத்ததும் அவர் வெள்ளியங்காட்டில் வசிப்பார் என கூறிய அவர் தாய் அவருக்கு இது சரியான பாடம் என கருத்து தெரிவித்துள்ளார். புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க அவர்கள் அனுமதி மறுத்த நிலையில் டிடிஎஃப் வாசனின் கிராமத்தை சேர்ந்த பலரும் அவரை பற்றி எதிர்மறையான கருத்துக்களையே பதிவு செய்தனர். கோவை மாவட்டம் வெள்ளியங்காடு கிராமத்தை சேர்ந்தவர், எங்கள் ஊரை சார்ந்த டிடிஎஃப் வாசன் என்கின்ற ஒரு இளைஞர் கொஞ்ச நாளாகவே அந்த 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வேகத்தில் 2 சக்கர மோட்டார் வாகனத்தில் சாகசங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பின்தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் அவர் பின்னால் போயிட்டு இருக்கிறதா நான் தெரிய வருது. இது பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அதுபோக பொதுமக்களுக்கும் ரோட்டில் செல்லும்போது வாகனங்கள் இந்த மாதிரி அச்சுறுத்தலாக இருக்கிறதுனால வயசான முதியவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பய உணர்வு ஏற்படுது. இது போன்ற ஒரு போக்குகளை இவர் நிறுத்திக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய விவசாயத்தையும் பார்த்தா வெகு நல்லா இருக்கும்னு எண்ணமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கருத்தாப்படுது. இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லாமல் நல்ல வழியில் முன் உதாரணமாக டிடிஎஃப் செயல்பட வேண்டும் என்பதை அவர்களது கோரிக்கையாக உள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதி அருகில் உள்ள வெள்ளியங்காடு பகுதியைச் சேர்ந்த டிடிஎஃப் வாசன் என்பவர் யூடியூபர். இவர் சமீப காலமாக நிறைய யூடியூப் இளைஞர்களை தன்வசப்படுத்தியுள்ளார். இவர் காஞ்சிபுரம் பகுதியில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனத்தில் இருசக்கர வாகனத்தை செலுத்தும் பொழுது விபத்து ஏற்பட்டு தற்பொழுது நீதிமன்ற காவலில் உள்ளார். இவரை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் ஏராளமாக உள்ளனர். இவர் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் கூட இவருக்கு இது போன்ற வழக்குகள் இவர் மீது உள்ளது. இந்த சூழ்நிலையில் இவருக்கு நீதிமன்றம் 3வது முறையாக பிணை கொடுக்காமல் அவரை நிறுத்தி வைத்துள்ளது. இவரை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் இதுபோன்று தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து தவறான வழியில் செல்லாமல் இது சாலைகள் என்பது பயணத்திற்காக மட்டுமே, சாகசத்துக்கு அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவரை பின்தொடர வேண்டாம் என இளைஞர்களுக்கு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இன்றைக்கி டிடிஎஃப் வாசன் என்பவர் இளைஞருக்கு முன்னுதாரணமாக இல்லாமல் அவர் இந்த ரேஸ் விடுறது, வீலிங் பண்ணுறது, அட்வென்ச்சர் பண்ணுறேன்ட்டு அங்கங்கே விழுகிறது, இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பெரிய கவலைன்னா, எங்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் இப்படி பண்ணி வீணாக இளைஞர்களை கெடுக்கிறாருங்கிற ஒரு பெரிய மனக்கவலை எனக்கு இருக்குது. அது பர்டிகுலரி எங்கள் மேட்டுப்பாளையத்தை சுகந்த ஒரு பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து இந்த கோவை மாவட்டம் உள்ள தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாணவர்களும் எனக்கு இந்த மாதிரி வண்டி வேணும், இதே பைக் வேணும், இந்த மாதிரி நான் ஓட்டணும், நான் வீலிங் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ விழுந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் படுத்துட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர் ஜிஹெச் எத்தனை பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக இறந்து போன குழந்தைக்கு எத்தனை பேர் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இறந்து போன குடும்பங்களை போய் பார்த்தா அவங்க பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் நடைபெணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உங்கிறது சாப்பிட்றது ஒட்டுறதில்லை, நிம்மதியாக வாழ்கிறதில்லை, தூங்குறதில்லை. அதனால் என்னுடைய அன்பு வேண்டுகோள் தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு, நீங்கள் அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஜித் மாதிரி இந்த ரேஸ்லாம் கலந்து பெரிய சாதனை புரியுங்க. கோவை மாவட்ட சார்பாக நாங்கள் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்கிறோம், உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறோம். நீங்கள் இந்த இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து இந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் புதுசாக பைக் வாங்குறீங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னுடைய மகனே எனக்கு இந்த வண்டி வேணுங்கிறான், இந்த மாதிரி நான் வேகமாக ஓட்டணுங்கிறான், விழுகிறான், எத்தனை கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா பேரண்ட்ஸ் எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே டிடிஎஃப் வாசன் அவர்களே, நீங்கள் தயவுசெய்து இந்த வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு இளைஞர்களுக்கு முன்னதாக இருந்து இந்த வீலிங் பண்ணுறது, ரேஸ் விடுறது, அப்படி விழுகிறது இப்படி விழுகிறதெல்லாம் இல்லாமல் நல்ல வழிகாட்டுமாறு உங்களை எல்லாம் பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.